Hi all, welcome to My Ambrosia. So, what gives a critical success for entremets and pastries? என்ன கேட்டிங்கன்னா, I would definitely say without a second thought, it's filling. இந்த மாதிரி filling பார்த்தீங்கன்னா, it's not only just a layer, it enhances the flavor profile of your entremet and also maintain its structure. Well, overall, இது ஒரு surprise element இருக்கும் and also it will give you a delightful experience in each bite. என்னோட favorite and the most versatile filling தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃப்ரூட் ஸ்ப்ரெட் ஆர் ஃப்ரூட் ஜாம் கால் வாட் எவர் இட் இஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங்டிவ் டச் கொடுக்கும் நம்மளோட ஆண்ட்ரிமேக்கு. நல்ல ஒரு வைப்ரண்ட் அண்ட் நேச்சுரல் ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ தே ப்ரொவைட் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் அண்ட் டேஞ்சினஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்ல ஒரு டேஞ்சியான ப்ளம் ஸ்ப்ரெட் நம்மளோட ஷாலட் கேக்கில் யூஸ் பண்ணும்போது அதோட நெக்ஸ்ட் லேயரான சாக்லேட்டை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணும். Coming to its cooking method, I always love slow and low cooking. So what are the advantages of this method? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first and foremost, flavor concentration. Cooking at lower temperature over a long period of time allows the fruit's natural flavor to intensify without caramelizing the sugar. Next is color retention. நம்ம ஜென்ட்லா குக் பண்ணும்போது அந்த வைப்ரண்டான ஃப்ரூட் கலர் அப்படியே ரீட்டைன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் மீடியம் ஆர் ஹை ஹீட் போனீங்கன்னா ஈஸியாக அந்த ஒரு ப்ரௌனிஷ் டிண்ட் வந்து நம்மளோட ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் ஜாம்ஸில் யூ கேன் விசிபிளி see that. சம்டைம்ஸ் இந்த ஜாம்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்டை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது ஒரு ஸ்ப்ரெடபிள் கன்சிஸ்டன்சிலேருந்து மாறி ஒரு ஜெல்லி லைக் டெக்ஸ்டருக்கு வந்துடும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், which is not easy to spread. So to avoid this and create a better texture, always go in for slow cooking. Let me tell you the science behind this. நம்ம ஸ்லோவாக குக் பண்ணும்போது ஃப்ரூட்டில் நேச்சுரலாகவே இருக்க பெக்டின் ஆக்டிவேட் ஆகும், creating a smooth and spreadable texture. In case if you want to reduce excessive usage of added sugar, go in for low and slow cooking. Because in the slow cooking process, it brings out natural sweetness in any fruit. I think ஒரு ஃப்ரூட்டோட பெட்டர் ஃப்ளேவர் எப்போ எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஓவர் குக் ஆகாமல் இருக்கும்போது தான். பிகாஸ் சம்டைம்ஸ் ஓவர் குக் பண்ணும்போது இல்லை ஹை ஹீட்டில் நம்ம குக் பண்ணும்போது ஒரு ஸ்லைட் பிட்டர்னஸ் அதில் ஆட் ஆகும். தட் won't give a much big difference, but அந்த நேச்சுரலான அந்த ஒரு ஃப்ளேவர் வராது இல்லையா? Why am I giving this much important to this technique அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் கிட்ட இருந்து ஒவ்வொரு ரெஸ்பான்ஸும் அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது. பிகாஸ் தே ஜஸ்ட் லவ் த டெக்ஸ்சர், டேஸ்ட் ரொம்ப யூனிக்காக இருக்கு. ரைட் ஃப்ரம் த ஸ்வீட்னஸ் டு த ஃப்ரூட்ஸ் நேச்சுரல் ஃப்ளேவர், எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். அண்ட் குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா, ஃபார் மீ இட் டேக்ஸ் அரௌண்ட் 45 minutes ஃபார் திஸ் டு குக். I usually cook it over low heat until it reaches 105 degrees Celsius. And finally take off from heat, add in the lemon juice. So adding the lemon juice is very crucial step. அது குக் ஆகும்போது நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதை விட ஒன்ஸ் ஹீட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறது இட் வில் பிரிங் அவுட் மச் டிஃப்ரென்ஸ். கேன் யூ see the difference in texture visually? நம்ம குக் பண்ணும்போது இருந்த கலருக்கும் இப்போ நம்ம ஃபைனலி குக் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? We can use it as a filling mixed with the frosting, add it to your toast. Everything is just perfect. I just love this fruit filling layer that comes in between the entremet. So my ambrosia la black forest mousse la we would have used cherry filling in between nutty ganache and vanilla mousse. Just imagine ஒரு creamyயான vanilla mousse and richான chocolate filling சாப்பிட்டுருக்கும்போது in betweenல ஒரு teeny tiny layer of இந்த fruit filling வரும்போது எவ்வளோ refreshing and லைட்டாக இருக்கும். Fruit fillings are definitely a hidden gem in an entremet. So as of now, நம்ம சென்னையில் மட்டும் pre-orders எடுத்துட்டு இருக்கோம் for this fresh strawberry spread. If you want to learn this versatile filling, do DM us in Instagram and I'll share you the class details. As of now, online sessions கொடுத்துட்டு இருக்கோம். Very soon we will be having pre-recorded sessions once நம்மளோட Ambrosia website ready ஆனதுக்கு அப்புறம். Once when we are ready with the website, we will provide all the information right from menu of My Ambrosia to versatile vegan entremets and pastry classes and workshops. நம்மளோட fresh strawberry spread is perfectly ready and it is ready to dispatch. Closing this with a thank you note and a positive and happy review from the client. Next one in line is praline. So praline is a luxurious filling that brings depth and character to a pastry. Why it is so unique அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it brings out nutty flavor from the caramelized nuts. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃப்ளேவர்னே சொல்லலாம், because it will be bold as well as versatile in texture.
Due to its versatility in texture, it is incredibly flexible because in case உங்களுக்கு smooth paste-ஆ வேணும், லைக் க்ரீம் கூட நம்ம ஃபோல்ட் பண்ண போறோம், இல்ல வந்து மூஸ் கூட ஃபோல்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ரொம்ப ஸ்மூத்தான praline பண்ணலாம். If you are looking for crunchiness with little bit of nutty bits, of course you can make crunchy paste. Or if you are planning to sprinkle it on the desserts, powdered praline use பண்ணலாம். Talking about the aroma, this praline always has toasted or warm aroma இருக்கும். Of course நீங்க இத வந்து மத்த spices கூட pair பண்ணலாம், like cinnamon, cardamom. For a unique and citrus touch, just add little bit of lemon zest. Almost we can pair this praline with wide range of flavors, like chocolates கூட நம்ம pair பண்ணலாம். Chocolate ஓட richness வந்து இன்னும் கொஞ்சம் uplift பண்ணும். When pairing this with fruits like raspberry and passion fruit, the praline will actually complement the tartness of the fruit. So let me tell you some of the creative ways to use your praline. You can create a praline mousse. நல்ல ஒரு velvety-ஆன texture இருக்கும் அந்த mousse-க்கு. Of course, upcoming vlog-ல I'll show you how to make praline mousse. Next is pairing the praline with Fight and Crisp. So இந்த pairing பார்த்தீங்கன்னா நம்ம hazelnut tartல செஞ்சிருக்கோம். I have shown you that. Praline itself is crunchy. So Fight and Crisp ஓட நம்ம add பண்ணும்போது it will be like crispy and crunchy layer-ஆ இருக்கும். Overall different-ஆன ஒரு elevation-ஆ இருக்கும் dessert-க்கு. I was making my chocolate coffee tart and அந்த tartல பார்த்தீங்கன்னா I have layered coffee infused almond praline. Coffee and praline பார்த்தீங்கன்னா ரெண்டுமே two extremes ன்னு தான் நான் சொல்லுவேன், because one coffee has that boldness, whereas praline பார்த்தீங்கன்னா ஒரு creamy and nutty flavor இருக்கும். And combining these two will definitely bring out the best of two components. As I always say, I definitely don't like to overdose the flavors with sugar. So by nature, praline has a little bit of bitterness, and while talking about the flavor of coffee, it has that acidic touch and bitterness இருக்கும். So the coffee infused praline layer has to be like a thin layer, so that the bitterness shouldn't overpower the flavor and taste of other layers. So instead of terming it as overpowering, let me tell you, it will have that extra coffee kick. And definitely I love this extra powering of coffee kick. Give me a thumbs up if you are a coffee lover and நம்ம praline-ல என்னென்ன incorporate பண்ணலாம், என்னென்ன infuse பண்ணலாம் அப்படிங்கிறதையும் share it with us, and also which is the best praline combination according to you அப்படிங்கிறதையும் comment box-ல comment பண்ணுங்க. So the third versatile filling is fruit compote. So both fruit jam and compote பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், but still compote has little bit of chunkier texture. And also அதோட preparation method and consistency-லயும் கொஞ்சம் difference இருக்கும். So texture and consistency wise பார்த்தோம்னா jam is like more of spreadable consistency இருக்கும். Of course அங்கங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த fruits-ஓட chunks இருக்கும். Consistency wise it will be firmer and hold its shape. Whereas compote பார்த்தோம்னா it will be little bit on the looser side. In case நமக்கு whole fruit ஓட shape retain ஆகணும், visible-ஆ தெரியணும் அப்படின்னா we'll go in for compote, because இந்த compote பார்த்தீங்கன்னா we will be cooking it over shorter period of time. Since நம்ம compote-ல pectin use பண்ண மாட்டோம், so that அதோட shape அப்படியே retain ஆகும். Hope you like this video. Give me a thumbs up if you like this video, and if you want to know more about filling, கண்டிப்பா comment box-ல comment பண்ணுங்க. I will be happy to share with you. Thank you.